கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது அப்படின்னா, நிலத்தில் விழக்கூடிய ஒரு விதை போல இருக்கிறது. அந்த விதை என்ன பண்ணுது அப்படின்னா, நிலத்துல ஒரு விவசாயி விதையை விதைக்கிறாரு. அந்த விதை அப்படியே 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே முளைத்து அந்த முளை எறும்பி அப்படியே பூமிக்கு வெளியில வருது. அப்படியே ஒரு விதமான அழகு அதில் இருக்கும். அந்த விதை விதைச்சு முளைச்சு அது மரமாகி அது செடியாகி கொடியாகி அது பலன் கொடுக்குது. அதே போலதான் வாழ்வு தரக்கூடிய அந்த இறை வார்த்தையினால் ஊன்றப்பட்டு இருக்கிறோம். வாசிக்கிறோம் பாருங்க, பேதுருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 23 வாசிக்கிறோம். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். சரிங்களா? அப்ப அந்த இறை வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா, என்றும் அழியாதது, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் கடவுள். அதே போல இந்த உலகமே அழிஞ்சாலும் கடவுளுடைய வார்த்தை ஒரு சிறு புள்ளியோ எழுத்தோ என்ன செஞ்சிடறது அப்படின்னா அழியாது மாறாது அப்படின்னு சொல்லி நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். அப்போ அழியாத வித்தாகிய இறை வார்த்தையை நம்ம வாசிக்கிறப்ப நாமும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அதனால இன்றைய நாளில் நிலை வாழ்வை வழங்கக்கூடிய வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்வோம். புதுப்பிறப்படைந்த மனிதர்களாக வாழ்வோம்.